பார்க்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு நமக்கெல்லாம் தளபதி என்று பாசத்தோடு அழைக்கக்கூடியவர் இன்னைக்கு தமிழகத்தை வழிநடத்தும் இடத்தில் ஊழலற்ற தமிழ்நாடு, போதை கலாச்சாரத்தை ஒழித்தே தீர்வேன் என்ற சபதம், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்ற உறுதிமொழி என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு முன்னிறுத்தி எங்களை போன்றவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் காரணங்கள் போதாதான் என்ன? இந்த காரணங்களே போதும். சரிதானே நான் சொல்றது? சரிதானே? நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்க இல்லையா? அந்த விதத்துல இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்தில் தமிழகத்தை மாற்றுவது மட்டுமல்லாமல் இன்னும் 10-15 ஆண்டுகளில் இந்தியாவை வழிநடத்தும் இடத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருப்பார்கள் என்று இருவேறு கருத்து இல்லை. ஆகையால் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, முதியவர்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அரணாக இன்றைக்கு அவர் மக்களின் முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சாமானிய மக்களின் கட்சி என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அலையலையாக மக்கள் வந்து தங்களை இணைத்துக் கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் கரங்களை வலுப்படுத்துவது மட்டுமல்ல, அது தமிழகத்தின் கரங்களை வலுப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் கரங்களையும் நாம் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மக்கள் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதன் சமிக்கை என்ன? அதன் சமிக்கை தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சியாக மாறப்போகிறது தமிழக வெற்றிக் கழகம் என்பது உறுதி. ஆகையால் பல்வேறு கட்சிகள் ஆண்டன மாண்டன. ஆனால் இன்றைக்கு வெற்றிக் கழகம் வெற்றியை நோக்கி தொடர்ந்து 10 ஆண்டு காலம் பயணிக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். எனவே இன்று தங்களை இணைத்துக் கொண்டவர்கள், இதற்கு முன்னால் இணைத்துக் கொண்டவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கும் மக்கள் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்து இன்றைக்கு மக்களை நோக்கி நீங்கள் பயணிங்கள் என்று அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களும், திரு ஆதவ அர்ஜுனா அவர்களும், இன்னும் அண்ணன் பாபு அவர்கள், இந்த எல்லாரும் நான் சொன்னதா எடுத்துக்கணும். இவங்க எல்லாரும் நாங்க சாதாரண ஆளுங்க, ஒரு ஷால் கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்க வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்தை பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு அரசியல் கட்சியில வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்ல, ஒரு குடும்பத்தோட இணைஞ்ச ஒரு ஃபீலிங் இருக்கு. அதான் உண்மை. ஆகையால் இன்றைக்கு எல்லோரும் நம்ம இந்த குடும்பத்தில் இணைந்து தமிழக மக்களின் வாழ்க்கைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உழைப்போம், தமிழக முதலமைச்சரின் கனவை நிறைவேற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.